ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். அத்தியாயம் அக்ஷமாலை. ருத்ராட்சமாலை என்றால் ருத்ரன் கண்ணிலிருந்து உண்டானதான ருத்ராட்சத்தை கோர்த்து செய்த மாலை என்று அர்த்தம். அக்ஷம் என்றால் இங்கே கண் என்று பொருள். திருக்கண்மணி என்றே ருத்ராட்சத்திற்கு தமிழில் பேர் உண்டு. அது சரி, வெறுமே அக்ஷமாலை, ஸ்படிக அக்ஷமாலை என்றெல்லாம் சொன்னால் என்ன அர்த்தம்? இங்கே அக்ஷம் என்றால் கண் என்று பொருள் கொண்டால் சரியில்லை. ஆகவே இங்கே அக்ஷம் என்றால் ஆவிலிருந்து க்ஷா வரையிலான அக்ஷரங்கள் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். சமஸ்கிருதத்துக்கான லிபியில் முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து க்ஷா. இங்கிலீஷில் ஒரு விஷயத்தை அடியோடு நுனி சொல்வதற்கு A to Z என்று சொல்கிற மாதிரி சமஸ்கிருதத்தில் அகாராதி ஷகாராந்தம் என்பார்கள். இப்படி உள்ள மொத்த எழுத்துக்கள் 50. அதனால் 50 மணி கொண்ட ஜபமாலைக்கு அக்ஷமாலை என்று பெயர். 51வது மணியாக ஒரு பெரிய மணி இருக்கும். அதற்கு மேரு என்று பெயர். மேருவை கண்டால் சூரியன் திரும்பி விடுவதாக ஐதீகம். அம்மாதிரியே ஜபம் செய்கிறவர்கள் இந்த மேரு வந்ததும் திரும்பி உருட்டினால் ஒரு தரம் இப்படி முன்னு பின்னுமாக ஜபித்து முடிக்க 100 ஆவೃತ್ತಿ மந்திரமாகி இருக்கும். இத்துடன் அக்ஷமாலை என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.